வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி வந்து 4 இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது. புரியும் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு ஏற்றங்களும் நல்ல வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9 இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ ஏன்னா அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து இப்போ வந்து ஒரு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸாக ஏதாச்சும் முடிவெடுத்து இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேகத்தில் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்குன்னு ஆசை வார்த்தையில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பெரிய லாபங்களை எண்ணி ஒரு லாக்கில் மாட்டிப்போங்கிறது தான் உண்மையான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாரத்தின் இறுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் 9 இருக்கும்போது வேலை தொழில் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து சூரியன் வந்து 9 இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். சில நேரங்கள் அதீதமான அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது நிறைய லாபம் கிடைச்சா 8ஆம் அதிபதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 11இல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா புத்தியில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். அதீதமான கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த ஒரு அகலக்காலுங்கிற விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா கேதுங்கிறதும் புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும். என்னை பொறுத்தவரை லாபத்தை பற்றி இல்லை, பட் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னம் சூரிய தசாபதி. அதனால் சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதியில் வந்து சனிக்கிழமையில் வந்து கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க. கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியும் செவ்வாய் வந்து 7 இருக்கார். 6ஆம் அதிபதி 7 இருக்கும் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 5 இருந்து அவர் வந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க. இதில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பாங்க. பசங்களோட பெரிய படிப்பு வெளிநாட்டு படிப்புக்காக சில பேர் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். மற்றபடி விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தோம். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் வக்கரமாக இருக்கும்போது தாயாரோட விஷயங்கள் நிறைய கொஞ்சம் வந்து அவங்க அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். சில நேரங்கள் வந்து அவங்களோட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அந்த வக்கரம்னும் போது கொஞ்சம் பிடிவாதத்தை கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 10 இருக்காங்க. ஸோ 10 இருக்கும்போது அது 8ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் பெரிய அகலக்கால் பயிற்சி நிறைய லாபங்களை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி கேது வந்து 11 இருந்தாலும் அந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த வழக்குகள்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 9 இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது புதனுடைய சாரத்திலும் சின்னதாக எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ஏமாளியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம். ஸோ இதில் வந்து 2 பிளானெட்டுங்க. ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாளி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது 2 பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும். அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம். ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க. நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து, சப்போஸ் அந்த 2 ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா 30 டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு. ஸோ 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு 29 டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகுதுன்னா இவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் வந்து சனி டிகிரி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் 30 டிகிரி இருக்குது, 29 டிகிரி இருக்குது, சனி வெறும் 10 டிகிரினா நீங்கள் ஏமாற்றிடுவீங்க மற்றவன். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே. ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இது சனி புதன். இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி, புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம். யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலையோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலையோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா வந்து சனியோட டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டையை போட்டுக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு 10 வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது, சனி டிகிரி கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். அது தொடர்பு இருக்கணும். எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும், இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும், இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க. அந்த டிகிரி அதை ஒன்றா இருந்ததுன்னா 100%, கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ஒரு 60% வச்சுப்போமே. புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கா ஃப்ராடாகிடுவாங்க. ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும், அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது. பெரிய மல்டி மில்லியனர் மல்டி பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்துலலாம் வந்து இந்த காம்படிஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க. ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான், அடுத்த ஜென்மத்தில் அவன் படிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும், மற்றவன்ட்ட பேசும்போதும் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஒரு படத்தில் வடிவேல் சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க, ஏய் அலர்ட் ஆர்வம் வந்துட்டான், நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணுவாங்க இல்லையா. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் இல்லையா. மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம். அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், இல்லைனா புதன் தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும். மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது. எப்போதுமே ஏமாந்துருவேனே சார், எப்போதுமே நான் ஏமாறேன் அப்படி கிடையாது. இந்த தசாபுத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும். மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.